يا رب العالمين الله الله والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவா, நாங்கள் நீ இறக்கி வைத்த வேதத்தை ஈமான் கொண்டுள்ளோம். வத்தபஅனர் ரசூல, இன்னும் நிச்சயமாக உன்னுடைய ரசூலை பின்பற்றினோம். ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக என்று இந்த துஆவினுடைய கடைசி வார்த்தையில் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லி தருகின்றான். ஒத்தபானர் ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக இந்த துஆவிலே ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். யார் அல்லாஹ்வினுடைய தூதரை, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களை, அந்தந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த தூதரை அந்தந்த மக்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு நபியாக ரசூலாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அவர்களை நாம் பின்பற்றுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அவர்களை எப்படி நாம் பின்பற்றுவது என்று சொன்னால், எதை அவர்கள் செய்தார்களோ அதை நாம் செய்வது, எதை அவர்கள் தடுத்தார்களோ அதை விட்டு நாம் நம்மை தடுத்துக் கொள்வது, எதை அவர்கள் பின்பற்றினார்களோ, எதை அவர்கள் செய்து காட்டினார்களோ அதை நாம் பின்பற்றுவது. இதுதான் அல்லாஹ்வினுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருடைய மண்ணறையின் மீது அமருவதை, அதாவது கபரின் மீது அமருவதை, ஒருத்தர அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதுல போய் அமருவதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உங்களில் ஒருவருடைய மண்ணறையின் மீது, கபரின் மீது அமருவதை விட அவரை சுட்டுவிடக்கூடிய நெருப்பின் மீது அமருவதே மேலானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒருத்தருடைய கபர் மேல போய் உட்கார்றதை விட அவர் என்ன செய்யணும், அவரை சுட்டுவிடக்கூடிய நெருப்புல போய் அவர் உட்கார்றது மேலானதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, நெருப்புல அமர்வதற்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருத்தருடைய கபர் மேல போய் அமர்வது, உட்காருவது, ஒரு மண்ணறையில போய் உட்காருவது. இன்னும் அடுத்த ஹதீஸ்ல இடம் பெறுது, கபரின் மீது நபி அவர்கள் அமர்வதை தடை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று கபரில் நடந்து செல்வது, ஒருத்தர் கபரின் மீது நடந்து செல்றாரு, நடந்து போறதோ நெருப்பினுடைய கங்கின் மீது நடந்து போறதுக்கு சமமானது, அல்லது அவருடைய கால்களை காயப்படுத்தக்கூடிய கூர்மையான வாளின் மீது நடந்து போடுவது சமமானது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் கபரின் மீது நடந்து போவது அவருடைய காலிலேயே அவர் அணிந்திருக்கக்கூடிய காலணிகளை தைத்து விடுவதற்கு சமமானது என்பதாகவும், ஒருவர் கபறுகளுக்கு அருகில் இயற்கை கடனை கழிப்பது நடு கடை தெருவில் அதை நிறைவேற்றுவதற்கு சமமானது என்பதாக, இரண்டும் எனக்கு ஒன்றுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ மன்னரின் மீது அமருவது, கபருல போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கபரின் மீது உட்காருவது, அந்த கபரினுடைய அதன் மீது நடப்பது, அங்கு அமருவது, அங்கு நடப்பது, இது அனைத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தடை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்காண்டி போறோம். அதனாலதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, கபருக்கு அருகில் சென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, நீங்க கபருக்கு அருகில் சென்றீர்கள் என்று சொன்னால் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
ஒரு ஜனாதாவை நம்ம அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஓரமாக அமர்ந்து கொள்ள வேண்டும், ஓரமாக நின்று கொள்ள வேண்டும். அங்க போய் கபரின் மீது அமர்வது அல்லது அங்க கபரு நிற்பது தெரியாம அதன் மீது என்ன செய்யறாங்க, சிறுவு போட்டு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். திடீர்னு சர்வ சாதாரணமாக ஒரு ஜனாதா அடக்கம் பண்ணும்போது கூட்டமா உள்ள வரும் பொழுது சாதாரணமா என்ன செஞ்சிடும், அந்த கபரை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடங்கள்ல கொஞ்சம் கண்ணியமாக இருந்துக்குங்க. ஒண்ணு. இரண்டாவது, கபருல பேசி சிரிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. நீங்க கபருஸ்தானுக்கு நம்ம போறோம், அங்கிட்டு பாட்டு மவுத் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு ஒரு கூட்டம் தனியா நின்று கொண்டு இருக்கும். எல்லாமே கபருஸ்தானுக்குள்ளேயே நடக்கும். ஒரு கூட்டம் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் அங்கங்க தனித்தனியாக மக்கள் நிற்பார்கள். அந்த மக்கள் ஒரு 4 நபர்கள் 10 நபர்கள் ஒன்றாக நிற்கும்போது அங்க என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா அரட்டை அடிப்பது, உலக காரியங்களை சொல்லி அந்த இடங்களில் பேசி சிரிப்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே ஒரு கபருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கபரு, ஒரு கபரை நாம் கடந்து சென்றால் அல்லது கபருஸ்தானுக்கு போறோம், அங்க பல கபறுகள் இருக்குது, அந்த இடங்கள்ல ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு. இரண்டாவது, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அடிமை, முன்னாள் அடிமை அபு ஹரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. திருமீதியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் உரையாற்றிய போது ஒருவர் இறந்து விட்டதற்கு பின்னாடி அவருடைய வீட்டுக்காரர்கள், அவருடைய வீட்டார்கள் அழுதி ஒப்பாரி வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உரை நிகழ்த்தினார்கள் என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அப்ப இரண்டாவது விஷயம், மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாரு, மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னா அழுக கூடாது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. பெருமானாருடைய பேர குழந்தை வஃபாத் ஆயிட்டாங்க, சின்ன குழந்தை வஃபாத் ஆயிடுச்சு. அந்த குழந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த உடனேயே அந்த பிள்ளையை பார்த்த உடனே கண்கள் கண்ணீர் வந்துச்சு. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீர் வந்துச்சு. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இரக்கத்தினுடைய, அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொள்ளக்கூடிய அந்த இரக்கத்தினுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. அதாவது பாசத்தினுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. அதே போன்று அந்த மாதிரி அழுகுவதை குர்ஆனோ ஹதீஸோ நமக்கு தடை செய்யல. ஆனா ஒரு மௌத்தினுடைய வீட்டுல என்ன செய்யக்கூடாது, அழுது ஒப்பாரி வைப்பது கூடாது. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, நீங்க இப்படிலாம் இருந்தீங்களே அப்படிலாம் இருந்தீங்களே இப்ப இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை சொல்லி அழுகுவது, சப்தமிட்டு அழுவது, ஊளையிட்டு அழுவது, அதுக்குதான் சொல்றாங்க சுருக்கமாக ஒப்பாரி வைப்பது. அப்படி அழுகுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஜனாசா இருக்கிற வீட்டுல அங்க அந்த ஜனாசாவை போட்டுட்டு எவ்வளவு தூரம் ஒப்பாரி வைக்கிறாங்களோ, அழுகுறாங்களோ, புலம்புறாங்களோ, இது எல்லாமே யாருக்கு வேதனையை தரும் சொன்னா இந்த ஜனாசாவுக்கு தான் வேதனை தரும் என்பதாகவும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த 2 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இந்த 2 விஷயத்திலேயுமே ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் பேணிக் கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசா இருந்தாலும் அல்லது கபருக்கு போனாலும் அங்கு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 2 விஷயங்கள் வத்தபஅன ரசூல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் நாம சொல்றோமே, இந்த வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இதை பின்பற்றுவதும் அவர்களை பின்பற்றுவதனுடைய அடையாளமாக இருக்கும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். நேற்று பெருமானாருடைய தந்தை அப்துல்லா அவர்களை பற்றி நாம பார்த்தோம். இப்போ அப்துல்லா அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அன்னை ஆமினா அம்மா அவர்களை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்ப இந்த ஆமினா அம்மா யார் அப்படின்னு சொன்னா, மக்காவில் அங்க வம்சத்தாலும் மதிப்பாலும் அந்த குறைஷியர்களில் ஆக உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் தான் அன்னை ஆமினா அவர்கள். இப்ப ஆமினா அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க.
இருவரும் சேர்ந்து மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமீன் அம்மாவோட அப்துல்லா என்ன செய்யறாங்க, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு வியாபார விஷயமாக அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் குறைந்தது அவர்களுக்கு 25 வயசு தான் இருக்கும். ஒரு வியாபார விஷயமாக மதினாவிற்கு செல்றாங்க. மதினாவிற்கு போகும் பொழுது அங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு திரும்ப மக்காவிற்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, அங்கேயே அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. யாரு, அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அங்கேயே வஃபாத் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வயது 25 தான். யாருக்கு, அப்துல்லா அவர்கள் பெருமானாருடைய தகப்பனார் வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொன்னா 25 தான். இதுல 2 அறிவிப்பு சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து 2 மாதத்தில் அப்துல்லா அவர்கள் இறந்தார்கள் என்பதாகவும், பிறப்பதற்கு முன்னாலேயே இறந்து விட்டார்கள் என்பதாகவும் 2 அறிவிப்பு சொல்லப்படுது. இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அன்னை ஆமினா அவர்களுக்கு அவர்கள் விட்டு சென்றது அந்த சொத்து சுகம் சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 5 ஒட்டகமும் ஒரு சிறிய ஆட்டு மந்தையும் உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், நீக்குறோ அடிமை பெண்ணை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவிக்கு அவங்க விட்டுட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பதுல இந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த நீக்குற பெண்ணும் இடம் பெறாங்க. அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சின்ன பிள்ளையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளர்த்து வந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மக்காவில பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 9வது நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22ஆம் தேதி, ஒன்னு 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி கிபி 571 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு பின்னாடி அந்த நடந்த நிகழ்வுகள் என்ன நிகழ்வுகள் நடந்தது, என்னென்ன அதிசயங்கள் வெளிப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்த நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி